புகழ் பெற்ற தெற்கு தெக்கல்லவக வெள்ளச்சாமி சபைவாத மனித சபை முன்னே வாரணையா 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 செல்லமைய வெள்ளச்சாமி சபைவாத மனித சபை முன்னே வாரணையா 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 ஆட்டத்தில சிறந்தவனா வேட்டகில வீரனையா தெற்கு தெக்கல்லவக வெள்ளச்சாமி சபைவாத மனித சபை முன்னே வாரணையா 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 ஆட்டத்தில சிறந்தவனா ஆட்டத்தில சிறந்தவனா வேட்டையில வீரனையா தெக்கித்திகள் மகள் சபை வாத முடித்து சபை முன்னே வாரணையா 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 வடக்கு வாசலில காட்சி தருவார் வெள்ளக்குதிரை ஏறி நீதி வருவார் வாசலிலே காட்சி தருவார் வெள்ளக்குதிரை ஏறி வருவார் வடக்கு வாசலில காட்சி தருவார் வெள்ளக்குதிரை ஏறி வருவார் வடக்கு வாசலிலே காட்சி தருவார் வெள்ளக்குதிரை ஏறி வருவார் எண்ணுவதற்கு 2 வாரம் அவள் வருவார் எண்ணுவதற்கு 2 வாரம் அவள் வருவார் வேண்டாட்டு பெருமாள் காட்சி வருவார் வேண்டுவதற்கு 2 வாரம் அவள் தருவார் வேண்டாட்டு பெருமாள் காட்சி வருவார் அம்மா அம்மா கருமாரியம்மா அருள்வரும் திருசூழியம்மா வடக்கு வாசலில காட்சி தருவார் வெள்ளக்குதிரை ஏறி வருவார் ஆட்டமாடி வந்திடுவாள் இவள் ஏற்காட்டே கருமாரியம்மா ஆவத்திலே துணை குடியே இவள் ஆண்டாளே திருசூழியம்மா நாயகியே பாரியம்மா நாகமாக பாரியம்மா துணை குறியே நல்லருளை தந்திடுவார் அம்மா அம்மா கருமாரியம்மா அருளரும் திருசூழியம்மா வடக்கு வாசலில காட்சி தருவார் வெள்ளக்குதிரை ஏறி வருவார் அகில உலகையும் பார்த்தவரே அருணிகம் கருணை உள்ளம் கொண்ட எங்கள் கருணை மாறி தாயே பூவாடி காரியம் அவரே பூவாடி காரியம் அவரே நல்ல காலம் ஆடி மாசம் திருநாள அது உனக்கு திருநாளா
அருமை அருமையான பக்கமேளம் அருமையான ஒளிபெருக்கி இங்கு சிறந்த முறையிலே ஒளி அமைத்துக் கொண்டிருக்கும் அருமை அண்ணன் ஸ்ரீ கிருஷ்ணா ஆடியோஸ் அவர்களுக்கு எனது சார்பாகவும் எங்களுடைய கலை குடும்பத்தை சார்பாகவும் நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கம். அப்படிப்பட்டால் அந்த அகிலாண்டகுடி பெரும்பான்மை வணங்கி என்னுடைய கதாபாத்திரத்தை துவங்குகின்றேன் இப்பொழுது நான். அப்படியா? ஹாய் 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 பொன்மகள தேவி அம்மா பொற்பட காளியம்மா ஆலங்குடி நாடியம்மா அறந்தாங்கி வீரமகாளியம்மா பொன்மகள தேவி அம்மா பொற்பட காளியம்மா ஆலங்குடி நாடியம்மா இருபத்தூர் ஆழ்வழி முத்து மாரியம்மா இருபத்தூர் வாழ்வழி முத்து மாரியம்மா திருவேற்காட்டில் அமர்ந்தவழி கருமாரியம்மா திருநெல்வேலியிலே காளிமணியம்மா அகிலாண்டகுடி பிரம்மனை வணங்கிவிட்டாலும் எந்த செயல் தொடங்கினாலும் கந்தருக்கு முந்தி பிறந்தே தொந்தி கதவையை வணங்கி என்னுடைய கதாபாத்திரத்தை வைக்கிறேன் இப்பொழுது தொடங்கு ஹாய் ஏய் ஹாய் 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 முந்தி முந்தி விநாயகனே முப்பத்து கோடி தேவர்களே பிள்ளையார் வட்டில் வசிக்கும் விநாயகா பிள்ளையார் வட்டில் வசிக்கும் விநாயகா குளங்குடியில் வாழ்ந்து வரும் எந்தாயே குப்பாயம்மா உடன்குடியில் வாழ்ந்து வரும் எந்தாயே குப்பாயம்மா அடி காட்டெடுத்து தரும் எந்தாயே வச்சையம்மா
அடி வேண்டுவரத்தை கொடு எந்தாயே வெக்காளியம்மா அடி உன்னை எண்ணி பாமரண்ணா பாமரனா இன்னைக்கு ஆட்டம் ஆட வந்தே அடி வாக்கு வத்தல மாத்தேனும் பார்வதிய பார்க்கணும் உனக்கு சம்மதம் கூட வந்து சேர்ந்து விட்டா ஒரு மாமனுக்கு ஆசைப்பட்டுடுமா ராஜவத்து சேரம் வேக வந்துடுமா மனசு வச்சாலே சொல்லி வர கொடுத்தாலே மனசு வச்சாலே பாட சொல்லி வர கொடுத்தாலே ஊர்வலகம் பேச வச்சாலே உயிர் உள்ள வர சொன்னாலே ஒரு உலகம் பேச வச்சாலே உயிர் உள்ள வர வச்சாலே சேரம்
அருமை அருமையான பக்கம் வெள்ளம் பேரன்பு கொண்ட பெரியவர்களே, பெருமதிப்பிற்கு மரியாதை குறைத்த இமார்களே, வருங்கால வாலிபர்களே, எதிர்கால இளைஞர்களே, தங்கள் ஜொலிக்கும் தமிழகத்தின் இளைஞர்களே, ஏடெடுத்து தமிழ் வளர்த்த சங்கத்தமிழ் பாவலர்களே, எமதல் குமரி வரை தவழ்ந்து சென்று இன்றைய பாரதத்தை நாளைய ஜனநாயக எடுத்துக் கொண்டிருக்கும் பாரத்தை மைந்தர்களே, மலை எண்ணும் ஏற்றிலே சில எண்ணும் பொருளிலே கலை எண்ணும் காவியத்தை போற்றப்படுத்த புலர் மக்களே, உங்களை வணக்கம் வெள்ளச்சாமி வந்தனம் செய்கின்றேன். வணக்கம் பலே. அப்படி இருந்துட்டாலும் எத்தனை தெய்வங்களை போற்றி பாடினாலும் அந்த 10 மாதம் சுமந்த தாயை வணங்கணுமா இல்லையா? ஆமா, வணங்கணும்ல. அவதான நமக்கு முதல் தெய்வம். கண்டிப்பா. பூலகத்துல கண்கண்ட தெய்வம்னா யாரு? யாரியா? நம்ம தாய் தானேயா? தாய் தானே. தாய் தானே. அவள் வணங்கிட்ட கதைக்கு செல்வமா? தாய் இல்லைன்னா அந்த இடத்துல வாழ முடியுமா? ஹாய் ஹாய் இவரங்க மேடையிலே வெள்ளைச்சாமியாக நடிக்கும் அருமை தம்பி ஏபி குணசரன் அவர்களுக்கு விழா கம்பெனியால் சார்பாக மலர் மாலை அணிவித்து கௌரவப்படுத்துகிறார்கள். மலர் மாலை அணிவித்து கௌரவப்படுத்தியே ஊர் பொதுமக்கள் அனைவருக்கும் விழா கம்பெனி அவர்களுக்கும் சார்பாகவும் எங்களுடைய கலை குடும்பத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி நன்றி கலந்த வணக்கம். பத்து மாசம் என்ன சுமந்தை பெத்து எடுத்த அம்மாவோ பாசத்துக்கு முன்னாலே எல்லாம சும்மா ரத்தத்தை எல்லாம் மாலாத்தந்தை ஒத்தி வளர்த்த அம்மாவோ அன்புக்கு முன்னாலே ஆகாச சும்மா அன்புக்கு முன்னாலே ஆகாச சும்மா பத்து மாசம் என்ன சுமந்தி வெற்றி எடுத்த அம்மாவோ பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா ஓரத்தை எல்லாம் பாலாத்தத்தை புத்தி வளர்த்த அம்மாவும் அன்புக்கு முன்னாலே ஆகாச சும்மா அன்புக்கு முன்னாலே ஆகாச சும்மா எறும்பு அண்டாமே துசிதும்பு சேராமே எறும்பு அண்டாமே துசிதும்பு சேராமே தொப்பல் ஓடி அறுத்தடுத்த அம்மா தொப்பல் ஓடி அறுத்தடுத்த அம்மா பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா பத்து மாசம் என்ன சுமந்து வெற்றி எடுத்த அம்மாவோ பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா காட்டி விரல உடைச்சி அக்கங்கா சொல்லி கொடுத்த அண்ணாடன் கூட கொடுச்சி இல்லச்சொரு பொங்கி கொடுத்த ஆள் காட்டி வெள்ள உடைச்சி அக்கங்கா சொல்லி கொடுத்த அண்ணாடும் கூட கொடுச்சி இல்லச்சொரு பொங்கி கொடுத்த களவட்டி நடவு நட்டு கால் சட்டை தச்சு கொடுத்த சிறுவாடு சேர்த்து வச்சு சிரட்டொன்னு வாங்கி கொடுத்த கொஞ்ச நேரம் கால
ஆகாசம் சும்மா ஓ அன்னைக்கு முன்னாலே ஆகாசம் சும்மா 10 மாசம் என்ன சுமந்து வெற்றி எடுத்த அம்மாவோ பாசத்துக்கு முன்னால எல்லாமே சும்மா குடிகாரப்பனுக்கு அடிமட வாக்கப்பட்டேன் கோபுரமான அவசர கொடுமையை தாங்கிக்கிட்ட குடியாரப்பனுக்கு அடிமட வாக்கப்பட்டேன் கோபுரமான அவசர கொடுமையை தாங்கிக்கிட்ட 5 வட்டி 10 வட்டி அங்க எங்க கரண வட்டி அத்தனையும் நான் படிக்க ஆயுசுக்கு தாங்கிக்கிட்ட பட்டவும் போது முன்னா பாதையில உசுர விட்ட ஏ அம்மா பட்டதும் போது முன்னா பாதையில உசுர விட்ட பட்டு ரொட்டி கட்டுற எனக்கு பத்து மூங்கில் வெட்ட விட்ட ஆறார கொண்ட வாக்கி அரிசி போட வச்சு புட்டு பரிகோணத்தை சுமந்த என்ன கூட முறைக்க வச்சு புட்ட பாலூட்டி என்ன வளர்த்த அம்மா பாலூட்ட வந்திருக்கேன் பாவி மக சும்மா பாலூட்டி என்ன வளர்த்த அம்மா இன்னைக்கு பாலூட்ட வந்திருக்கேன் பாவி மக சும்மா 10 மாசம் என்ன சுமந்து வெற்றி எடுத்த அம்மாவோ பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா ஊரத்தத்தை எல்லாம் மாலா தந்தி ஒத்தி வளர்த்த அம்மாவும் அன்னைக்கு முன்னாலே ஆகாச சும்மா ஓ அன்னைக்கு முன்னாலே ஆகாச சும்மா ஓ அன்னைக்கு முன்னாலே ஆகாச சும்மா ஆராரிரோ ஆராரிராரோ ஆரிராரிரோ 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 மதுரை ஜில்லா சிவகங்கை சீமை யானமல ஒத்தக்கடை அருகருக்கு செட்டமட்டி செட்டமட்டி கருகருக்கும் சங்கமட்டி என்பது எனது ஒரு ஆறு சேதுபதி தேவருக்கும் செம்பாயி அம்மாளுக்கும் கல்லர் குடியிலே பிறந்து கல்லர் குடியிலே வளர்ந்து கல்லர் மக வெட்டகத்தை கனத்த கொடி வெள்ளச்சாமி என்பது என்கிறார் 5 வயது அறியாத பருவத்தில் இருக்கும் பொழுது பருவத்திலே எனது தந்தை சேதுபதியும் ஆஹா எனது தந்தை சேதுபதி நண்பர் முத்துராஜ் ஆகியவர் அந்த வரங்கம்பட்டி ஜல்லிக்கட்டுக்கு மாடுபிடிக்க செல்வது வழக்கம். சரி ஒரு நாள் சமயம் சரி தை மாதம் 3ஆம் தேதி என்று அந்த வரங்கம்பட்டி ஜல்லிக்கட்டுக்கு மாடுபிடிக்க போறோம்னு சொல்லி எனது தந்தை சேதுபதியாகப்பட்டவர் அந்த வரங்கம்பட்டி ஜல்லிக்கட்டிலே சரி மானியம் அடைந்து விட்டது. எனது தந்தை சேதுபதி மாண்டு அடைந்த பிறகு என் தாயாகப்பட்டவள் செம்பாகி என்னை வளர்ப்பதற்காக ஒரு கோணார்குடியிலே பண்ணைக்கிருந்து 1000 பசுமாடு வச்சு வட்டி சொம்பு விளக்கெண்ண நான் சின்ன வயசா இருக்கும் பொழுது சரி எங்க அப்பன் சேதுபதி செத்து போயிட்டான். செத்து போயிட்டாரா? எனக்கு பெருசா தெரியல. சரி என் தாய் செம்பாகி சரி ஒரு கோணார்குடியிலே பண்ணைக்கிருந்து இருந்து 1000 பசுமாடு வச்சு வச்சு வட்டி சொம்பு விளக்கெண்ண ஆளாக்கி வர்றா. அப்படியா? அவ படுற கஷ்டம் எனக்கு பெருசா தெரியல. சின்ன வயசா இருக்கும் பொழுது சரி காரக்குட கையில எடுத்துக்கிட்டேன். சரி கவதாரி கட்ட கையில எடுத்துக்கிட்டேன். என் சக்கம்பட்டி கிணறுகளுக்கு வெள்ளமலக்காடு ஒரு இடம். அந்த வெள்ளமலக்காட்டுக்கு வெள்ளிக்கிழமையான இந்த வெள்ளச்சாமி வேட்டைக்கு செல்வது வழக்கம். எந்த வெள்ளமலக்காட்டுக்கு இந்த வெள்ளச்சாமி வேட்டைக்கு செல்வனும்
அந்த வெள்ளமலை காட்டுக்கு ஒரு சண்டாளி வெள்ளாடு ஒட்டு ஒரு விளக்கம். என்ன சொல்ற? வெள்ளாடா? ஆமாண்ணே. அண்ணே மூட்டு குட்டியா கெடாவா? இந்த வெள்ளாடு என்ன கலரு? என்ன கலரு? அண்ணே, எந்த வெள்ளமலைக்காட்டுக்கு இந்த வெள்ளச்சாமி வேட்டைக்கு செல்வனும் அந்த வெள்ளமலைக்காட்டுக்கு ஒரு சண்டாளி வெள்ளாடு ஓட்டு ஒரு விளக்கம். அப்படியா? எத்தனையோ காடு இருக்குது, எத்தனையோ மலை இருக்குது, எத்தனையோ மலை இருக்குது, ஆர்ச்சி வளைவெல்லாம் இருக்குது. ஆமா, ஆர்ச்சி அதெல்லாம் விட்டுப்பட்டு அந்த ஆட்டுக்குட்டி மேய்க்க வந்த பிள்ளைய அந்த பிள்ளை எதுக்கு அதெல்லாம் விட்டுப்பட்டு சரி அந்த வெள்ளமலை காட்டுக்கு அவன் வெள்ளாடு ஓட்டி வரணும். இருந்திருந்த ஏங்கண்ணிலே அவ சிக்கணும். அண்ணே, என் வாழ்க்கையிலே எந்த ஒரு பெண்ணையுமே ஏறெடுத்து பார்க்க கூடாதுன்னு அது நம்ம கண்ணுல சிக்கிறாளுக பாரு. என் வாழ்க்கையிலே எந்த ஒரு பெண்ணையுமே ஏறெடுத்து பார்க்க கூடாதுன்னு மன கட்டுப்பாட்டோட வாழ்ற வேணா. அண்ணே வெள்ளச்சாமி என்ன இன்ன வரைக்கும் அண்ணே வெள்ளச்சாமி என்ன ஒண்ணுக்கு 2 ஓத்திரியத்துக்கு 3 ஜெண்டா கணக்குல நீ வெட்டிக்கிட்டு ஆடுற. அண்ணே, இன்ன வரைக்கும் என் வாழ்க்கையில பொம்பளைனால எனக்கு என்னன்னு தெரியாது. அப்படியா? சத்தியமா எனக்கு என்னன்னு தெரியாது. ஆஹா, அதனால அண்ணே பொம்பளைனா என்னன்னு தெரியாது, ஆனா ஊருக்கு ஒரு பிள்ளை இருக்குன்னு மட்டும் எல்லாத்துக்கும் தெரியும். தெரியும். அதனாலே அந்த வெள்ளமலை காட்டுல முதன்னு ஒரு பொம்பளை பிள்ளை ஏறெடுத்து பாக்குறேன். அவளை பார்க்கும் பொழுது எம்பட்டு ஒரு அழகு, எப்படிப்பட்ட அழகு தெரியுமாயா? பார்த்தா பிரம்மன் படைத்த படைப்பிலேயே இப்படிப்பட்ட ஒரு அழகா தேவதை மாதிரி இருந்தானே. அப்படியா? தேவதை மாதிரி இருந்தா. சரி, அவளை பார்க்கும் பொழுது என் மனசுக்குள்ள இப்ப குட்டி போட்ட குரங்கு மாதிரியே இருக்குமே. என் மனசுக்குள்ள எம்பட்டு ஒரு ஆசை, எப்படிப்பட்ட ஒரு பாசம் தெரியுமா? எப்படி தெரியுமா? எப்படி? ஊரடங்கு சாமத்துல ஒருத்தி மட்டு விடச்சிருந்தேன். ஊர்கூடி நேரத்துலவோ நினப்புல படுத்திருந்தேன். காத்தடிச்சு சலசலக்கும் கூட எல்லாம் சிரிப்பு புரண்டு படுத்தாலும் பாவி மகவோ நனப்பு, அடி பாவி மகவோ நனப்பு. ஊரடங்கு சாமத்தில ஊரடங்கு சாமத்தில உறுத்தி பட்டு விழிச்சிருந்தேன். ஊரடங்கு சாமத்தினா உறுத்தி மட்டு விழிச்சிருந்தேன். ஊர் கூடி நேரத்திலவும் நேரப்புல படுத்திருந்தேன். காத்தடிச்சு சலசலக்கும் உடையல்லவோ சிரிப்பு புரண்டு படுத்தாலும் பாவி மகவோ நனப்பு, அடி பாவி மகவோ நனப்பு. சாமத்தில் தீப்பட்டியா மச்சானுக்கு விதவிதமா பிடிக்கட்டா. வெள்ளீர தீப்பட்டியா மச்சானுக்கு விதவிதமா பிடிக்கட்டா. வாங்கி தர ஆசைப்பட்டு கச சொல்லிவிட்டு சேர்த்து வச்சேன். சம்மகனார் கோவிலுக்கு சூடம் கொளுத்தி வச்சேன். போறவுக வர்றவுக எல்லாம் நான் கெட்டு வச்சேன். நான் எல்லாம் கெட்டு வச்சேன். ஒரு பாட்டு போட்டாலே உள்ளாக்கு செவந்துடுன்னு, ஒரு பாட்டு போட்டாலே உள்ளாக்கு செவந்துடுன்னு. மேலையக்க வந்து தூக்கமெல்லாம் போச்சு மச்சா. ஓ மேலையக்க வந்து என் தூக்கமெல்லாம் போச்சு மச்சா. என் தூக்கமெல்லாம் போச்சு மச்சா. என் தூக்கமெல்லாம் போச்சு மச்சா. ஊரடங்கு சாமத்தில்
கலையெடுத்து நிற்கையிலவும் சொந்த பள்ள போல ஒரு சோழியலை கண்டெடுத்த சோழியல நான் தோலத்து நிற்கையில கண்டெடுத்த சோழியல நான் தோலத்து நிற்கையில கலையெழுப்பு பின்னதென்று பண்ணையாறு பேசுகிறார் ஒரு பண்ணையாறு பேசுகிறார் ஒரு பண்ணையாறு பேசுகிறாரே ஊரடங்கு சாமத்தே ஊரடங்க சாமத்திலடா பொருத்தி விட்டு விழிச்சிருந்தேன் ஊர் கோடி நேரத்திலமோ என புலவடுத்திருந்தேன் காத்தடிச்சு சலசலக்கும் உடையல்லவோ சிரிப்பு உறந்து வடத்தாயும் பாதி மகவோன அடி பாதி மகவோன யாரு வந்து தடுத்தாலும் ஜாதி சொல்லி பிரிச்சாலும் யாரு வந்து தடுத்தாலும் ஜாதி சொல்லி பிரிச்சாலும் உன்னை ஏற்று விட்டு சுட்டு ஓட்டு காதலியே வார்த்தையில காத்திருக்கு வாக்கப்போட காத்திருக்கு வார்த்தையில காத்திருக்கு வாக்கல் போட காத்திருக்கு வாக்கல் போட காத்திருக்கு சாமத்தில் ஊரடங்க சாமத்திலடா உருட்டி மட்டும் விழிச்சிருந்தேன் ஊர் கோடி நேரத்துலவும் எனப்புல படத்திருந்தேன் காத்தடிச்சு சலசலக்கும் உடையெல்லாம் சிரிப்பு புரண்டு படுத்தாலும் பாதி மகவோன அடி பாதி மகவோன அடி பாதி மகவோன அடி பாதி மகவோன ஒரு அழகா இருந்தானே அப்படி இருந்துட்டாலும் என்ன பண்ண தெரியுமா அண்ணே பட்டிக்காரண்ணே அண்ணே பட்டிக்காரண்ணே அண்ணே வாழ்ந்தா அவ கூட தான் வாழணும்னு சரி செத்தாலும் அவ கூட தான் சாவணும் முடிவு பண்ணேன் அப்படியா அதுக்கு என்ன பண்ண தெரியுமா என்ன பண்ணணும் அப்பதான் எனக்கு எங்க அப்பன் பத்தி வந்துச்சு என்னன்னு கேப்பீங்க என்னன்னு எல்லாம் பொழுது விடிஞ்சா எங்க போவாங்க சல்லி விதியத்தை பொழுது விடிஞ்சா எல்லாம் எங்க போவாங்க கருவக்கட்டை தூரு டீ கடைக்கு போவாங்க ஆமா ஆனா எங்க அப்பா எங்க போவான் தெரியுமா அண்ணே பெட்டிக்காரனே அண்ணே சொல்லுடி எங்க அப்பா எங்க போவான் தெரியுமா எங்க போவாரு எங்கடா கஞ்சா வைக்கிறாங்க சரி எங்கடா கள்ளச்சாரை வைக்கிறாங்க அப்படியா பொழுதுலைக்கு போதையில் இருக்கக்கூடிய எங்க அப்பா ஐயோ அவனுக்கு பிறந்த புள்ள நான் எப்படி இருக்கணும் 16 அடி பயணம் அவர் 8 அடினா நீ 16 அடி பயணம் அண்ணே அவனுக்கு பிறந்த அவர் ஒரு பாட்டில் நீ 2 பாட்டில் அண்ணே சத்தியமா சொல்றேன் குடியார சத்து கிளவுக்கு கூட நான் போக மாட்டேன் அண்ணே உள்ள பவுடர் போட வந்தேன் 4 பாட்டில் கிடந்துச்சு யாருக்குன்னு தெரியல அது என்னது இல்லனே அலெக்ஸ் விட்டு அப்படியா இன்ன வரைக்கும் எனக்கு குடினாலே என்னன்னு தெரியாது ஐயோ அப்படி இருக்கிறனா என்ன பண்ண தெரியுமா என்ன பண்ண வெறுவன கருவு காட்டுத்திற்கு போனேன் எங்க மலையங்குளத்துல தானே ஆமா கருவு காட்டுத்திற்கு போய் சரி கஞ்சாவையும் கள்ளச்சாரத்தை கலந்து கொடுத்துப்பட்டு வெறுவன அந்த வெள்ளமலை காட்டுக்குள்ள போய் வெள்ளையம்மளை பார்த்து சரி அடிய வெள்ளையம்மா வாழ்ந்தாலும் உங்கூட செத்தாலும் உங்கூடன்னு சொன்னேன் அதுக்கு அந்த சண்டாளி என்ன சொன்ன தெரியுமா என்ன சொன்ன தெரியுமா அட போடா குடியார பயல யாரு முருகன் அண்ணையா நல்ல ஒரு மனுஷன் அவரு அண்ணே அவரை சொல்லலே அவர் உனக்கு நாடகம் கொடுத்திருக்காரு மாதிரி வரிசையா என் சண்டாளி என்னைய பார்த்து கேட்டாளா அதுக்கு நான் என்ன சொன்னது நீ என்ன பண்ண அடியே சண்டாளி உன்னை என்னைக்கு இந்த வெள்ள வளக்கட்டுல உன்னை நான் பார்த்தனோ சரி அன்னையில இருந்து படுத்தா தூக்க வர மாட்டேங்குது வருமா அண்ணன் மண்ணை கூட இறங்க மாட்டேங்குது வருமா வாழ்ந்தாலும் உங்கூட செத்தாலும் உங்கூடன்னு முடிவு பண்ணேன் அப்படியா நான் மனசார விரும்புறேன் சரி அதை எப்படி உனக்கிட்ட வந்து சொல்றேன்னு எனக்கு தெரியல அதனால நான் குடிச்சதை தவிர ஆமா மத்தபடி நான் குடிக்காரன் இல்லடி இப்படி சொன்னேன் அப்படியா அதுக்கு அவ என்ன சொன்ன தெரியுமா சரி என்ன சொன்ன தெரியுமா அடே டேய்
இந்த வெள்ளமலை காட்டுக்கு ஆமா வெள்ளாடி ஓட்டி வரணும்னு எனக்கு அந்த தலையெழுத்தா தலையெழுத்தா எங்க அண்ணங்க எனக்கு 7 மத்த வீடு கட்டி வச்சிருக்காங்க. அடடடடட. அதையெல்லாம் விட்டுப்பட்டு இந்த வெள்ளமலை காட்டுக்கு வெள்ளாடி ஓட்டி வரணும்னு எனக்கு அந்த தலையெழுத்தா தலையெழுத்தா உன்னைய பாக்குறதுக்கு தாயா நானும் இங்க வந்தேன்னு சொன்னா. சரி. நாலு இடங்கள் இருமனதம் ஒரு மனதாகிவிட்டது. அப்படியா? ஆமாண்ணே. சரி. இத உறுதி செஞ்சுக்கணுமா இல்லையா? என்ன பண்ண? பொம்பளை புத்தி பின் புத்தி நமக்குத்தானே தெரியும். உனக்கு தான் தெரியும், எங்களுக்கு தெரியாது. பொம்பளை புத்தி பின் புத்தி நமக்குத்தானே தெரியும். ஆமா ஆமா. அதனால அவளை தரத்தரம் எடுத்துக்கிட்டு போனேன். எங்க எங்க எடுத்துட்டு போன தெரியுமா? எங்க எடுத்துட்டு போனேன்? மதுரை மீமாசை வீதிக்கு எடுத்துட்டு போய் எத்தனை கோயில் இருக்கிறப்ப அங்க மட்டும் எடுத்துட்டு போன. அவளுக்கு தேவையான பொன்பொருள் எல்லாம் வாங்கி கொடுத்து அங்கதான் இருக்குமா? மதுரா மீனாட்சி அம்மன் சாட்சியா வச்சு அடி வெள்ளையம்மா வெள்ளையம்மா வாழ்ந்தாள் என் கூட. சரி. செத்தாளி என் கூட சத்தியம் பண்ணி கொடுன்னு கேட்டேன். சரி. அவளும் சத்தியம் பண்ணி கொடுத்தா. சரி. என்னைக்கு அந்த சண்டாளி அந்த மதுரை மீனாட்சி அம்மன் ஆலயத்துல சத்தியம் பண்ணி கொடுத்தாலும் அன்னையில இருந்து இன்ன வரைக்கும் பார்த்து 15 வருஷம் ஆச்சு. ஆச்சா? 15 வருஷம் ஆச்சா? 15 வருஷம் ஆச்சு. ஆச்சு. அதனால சரி என்னைக்காச்சும் ஒரு நாள் கொஞ்சம் வெள்ளையம்மளை பார்த்துவேனா கொஞ்சம் அவ கூட ஒரு வார்த்தையாச்சும் ஆசையோட பேசுறேன் நானு. சரி. ஆசையோடும் ஆவலோடு கத்து கொண்டிருக்கேன். அப்படியா? அதுக்கு இன்றைக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம். எப்படி? என்ன சந்தர்ப்பம்னு கேப்பீங்க? எப்படி எப்படி? அருப்புக்கோட்டை திருப்பத்தூர்ல முத்தாலம்மன் சாத்திரத்தில் நடைபெறுகிறது. சரி. அந்த சாத்திர திருவிழாவுக்கு சரி இந்த வெள்ளச்சாமி ஒயிலாட்டப்பட்டையும் அப்படியா சிலம்பாட்டப்பட்டி நடைபெற இருக்கின்றது. பாக்குறதுக்காண்டி பாக்குறதுக்கு வெள்ளையம்மா ஏதாச்சும் ஒரு மலைகளே ஏதாச்சும் ஒரு இடத்துல இந்த வெள்ளச்சாமியை பார்த்துக்கிட்டு இருப்பா. அப்படினாலே அவ பார்த்துக்கிட்டு இருப்பாங்க நம்பிக்கையோட. என் சக்கம்பட்டி சீமையை வெட்டி அன்னை வெட்டிக்கிறேன்னு என் சக்கம்பட்டி சீமை வெட்டி அந்த அருப்புக்கோட்டை திருப்பத்தூர் போறேன். சரி போ. அருப்புக்கோட்டை திருப்பத்தூர் போகணும்னா சும்மா போக முடியுமா? சின்ன வயசா இருக்கும் பொழுதே அவளுக்கு தேவையான பொன்பொருள் எல்லாம் வாங்கி கொடுத்து அழகு பார்த்த வேணா. அப்படி அவளை பார்க்க போகும்போது சும்மா போக முடியுமா? போக முடியாது. சும்மா போக முடியுமா? சும்மா போக முடியாது. அவளுக்கு தேவையான பொன்பொருள் எல்லாம் வாங்கிட்டு போகணும். வாங்கிட்டு போகணும்னா நம்ம கையில காசு இல்ல. என்னைக்கு நம்ம கையில காசு இருந்திருக்குது? என்னைக்கு நம்ம கையில காசு இருந்திருக்குது? விட்டுருக்காங்களா? கை நிறைய சம்பளம் வாங்குறான். ஆமா கை நிறைய சம்பளம் வாங்குறான். போற வழியிலே எல்லாம் முனி மறைச்சிருது. ஆமா ஆமா பச்சை முனியே முடிஞ்சிருது. பச்சை முனி. அதனால என் வெள்ளையம்மலுக்கு தேவையான பொன்பொருள் வாங்கிட்டு போகணும்னா வீட்டுல பெத்த ஆத்தான்னு ஒருத்தி எதுக்கு இருக்கா? அவ அடுக்கு பணையில காசு எங்க ஒளிச்சு வச்சிருக்கா. சரி. சுருக்கு பையில காசு எங்க திணிச்சு வச்சிருக்கா நமக்கு தானே தெரியும். ஆமா. அதையெல்லாம் தேடி எடுத்துக்கிட்டு சரி என் சக்கம்பட்டி சீமை விட்டு என் நெஞ்சில புதைச்ச வெள்ளையம்மா தான் முக்கியம்னு அந்த அருப்புக்கோட்டை திருப்பத்தூர் போறேன். அருப்புக்கோட்டை திருப்பத்தூர் போறேன். போய் என் வெள்ளையம்மலை பாக்குறேன். சரி. தயவு செய்து சாமி அழைக்கக்கூடிய நேரம், சாமி அழைக்கக்கூடிய நேரத்துல சிறுபுள்ள கூட கண்ணை சந்த தூங்குறது ஐதீகம். தயவு செய்து தூங்குறல எழுப்பிடுங்க. அப்படி எல்லாத்தையும் எழுப்பிடுங்க பார்க்கலாம். எழுப்பிடுங்கம்மா எழுப்பிடுங்க.